நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னைக்கு நாளை வருகை தரும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான கருத்து கேட்பு வாகனங்களை தொடர்ந்து வைக்க உள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழகத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் தேர்தலை சந்திப்பதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலே தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் பரப்புரை வாகனத்தின் மூலமாக பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பிறகு தேர்தல் அறிக்கையை பாஜக சார்பில் இறுதி செய்ய இருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு கருத்து கேட்பு வாகனம் நாளை அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வாகனம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் வாரியாக சென்று பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கமலாலயம் வரக்கூடிய விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி 38 வாகனங்களை நாளை கொடியசைத்து தொடங்கி வைப்பதற்காக மத்திய அமைச்சரும் தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வருகின்றார். நாளை ஒரு நாள் பயணமாக சென்னை வரக்கூடிய அவர் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கான கருத்து கேட்பு வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கின்றார். அதோடு சேர்த்து தற்பொழுது 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற உள்ளது. அதிலும் நாளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்கின்றார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.